பெண்களுக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரா அர்ச்சுனா ராமநாதன்? சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். மின்னஞ்சலூடாக நடந்த ஆள்மாறாட்டமே காரணம், திரைசேரி மோசடி ஹேக்கிங் அல்ல என்று டிஜிட்டல் பிரதி அமைச்சர் இரங்க விளக்கம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை திசை திருப்ப நடந்த சதி அம்பலம், சாட்சிகளுக்கு கொலை மிரட்டல். திரைசேரி நிதி மோசடி தொடர்பில் சாணக்கியன் எம்பி அதிரடி கோரிக்கை. குறைந்த விலையில் எரிபொருள் மற்றும் உரம், இலங்கை அரசாங்கம் திட்டம். துப்பாக்கி சூடு நடத்தியவர் கைது, ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் காணி தகராறு ஒன்றின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் துப்பாக்கியை காட்டி பெண்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இளவாலை பகுதியில் உள்ள காணி ஒன்றின் உரிமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே நீண்ட காலமாக பிணக்கு நிலவி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை அந்த காணியில் அர்ச்சுனா ராமநாதன் துப்புரவு செய்வதற்கு முயற்சித்துள்ளார். இதன்போது அங்கு வந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட சிலர் காணியை துப்புரவு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. தர்க்கம் முற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திடீரென தனது கைத்துப்பாக்கியை வெளியே எடுத்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் தமது கையடக்க தொலைபேசிகளில் பதிவு செய்துள்ளனர். குறித்த காணொளிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை கையில் ஏந்தியபடி அங்கிருந்தவர்களுடன் முரண்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த காணொளிகள் தற்போது முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் தளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று தெரிய வருகிறது. மக்கள் பிரதிநிதி ஒருவர் பகிரங்கமாக துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாக எழுந்துள்ள இந்த புகார் யாழ்குடா நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைசேரியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடியானது கணினி கட்டமைப்புக்குள் ஊடுருவி நடாத்தப்பட்ட நேரடி ஹேக்கிங் அல்ல என்றும் இது மிகவும் நுணுக்கமான முறையில் மின்னஞ்சலூடாக முன்னெடுக்கப்பட்ட ஆள்மாறாட்ட மோசடி என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இந்த மோசடி குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சர்வதேச நிறுவனம் ஒன்றின் பெயரை போன்று தோற்றமளிக்கும் வகையில் போலியான இணையதள முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளை மோசடியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த நிறுவனத்தின் உண்மையான அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி திரைசேரி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தி பணப்பரிமாற்றத்திற்கான அனுமதியை பெற்றுள்ளனர். இதனூடாகவே அரசு நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த மோசடி குறித்து பல முனைகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு, இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் இணைந்து இந்த நிதி எங்கே கொண்டு செல்லப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதையும் கண்டறிய பணியாற்றி வருகின்றது. பணப்பரிமாற்றம் வங்கிக் கணக்குகள் ஊடாக நடைபெற்றுள்ளதால் அந்த பணத்தடயங்களை வைத்து இழந்த நிதியை மீண்டும் மீட்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று பிரதி அமைச்சர் வீரரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட அதிர்ச்சியூட்டும் சதித்திட்டங்கள் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையின்படி பின்வரும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ரோஹான் குணரத்ன அவரை 3 முறை சந்தித்துள்ளார். இந்த தாக்குதல் IS அமைப்பால் மட்டுமே நடாத்தப்பட்டது என்ற பிம்பத்தை உருவாக்க இவர்கள் இருவரும் இணைந்து புத்தகங்களை வெளியிட்டனர். வவுணதீவில் 2 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்தை சக்ரன் குழுவினரே செய்த போதிலும் அதனை விடுதலை புலிகள் மீது திசை திருப்ப திட்டமிட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்புக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆயுதங்களை வழங்கினர் என்று சாட்சியம் ஒன்று கிடைத்துள்ளது. இந்த சதித்திட்டங்கள் குறித்து தகவல் வழங்கும் சாட்சிகளை ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்றனர் என்று CID தெரிவித்துள்ளது.
சாட்சிகளுக்கு பணம் மற்றும் வெளிநாட்டு பயண ஆசை காட்டப்படுகின்றது. அதற்கு இணங்காதவர்களை மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் போதைப்பொருள் வழக்குகளில் சிக்க வைப்பதற்காக மிரட்டுதல் போன்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. இந்த சூழல் மிகவும் பாரதூரமானது என்று வர்ணித்த கோட்டை நீதிவான் இசுரு நெந்திக்குமார, சாட்சிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவிற்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முழு அதிகாரம் உண்டு என்றும் அவர் உத்தரவிட்டார். அரசாங்கம் கடனை திருப்பி செலுத்துவதற்காக அனுப்பிய 2.5 மில்லியன் டாலர் நிதி மர்மமான முறையில் ஊடுருவல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற அரசாங்க நிதி பற்றிய குழு அவசர விசாரணைகளை முன்னெடுக்க தயாராகி வருகின்றது. குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியில் இது குறித்து குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா அவர்களுக்கு அவசர செய்தியொன்றை அனுப்பி வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நிதி பொறுப்பை கையாளும் அதிகாரம் கொண்ட இந்த குழு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து முழுமையான அறிக்கை ஒன்றை தயார் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக நிதிக்குழுவின் விசேட வாட்ஸ்அப் குழுவிலும் உறுப்பினர்களிடையே தீவிர கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த கலந்துரையாடலில் குறித்த ஊடுருவல் சம்பவம் கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை கலாநிதி ஹர்ஷடி சில்வா உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான இறுதி முடிவு அரசாங்க நிதி பற்றிய குழுவினரால் இன்னும் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க திரைசரி திணைக்களம் ரஷ்யாவுடனான எரிபொருள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வழங்கியுள்ள விசேட சலுகை காலத்தை பயன்படுத்தி எரிபொருள்களை கொள்வனவு செய்ய இலங்கை திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் மோதல்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி விலை நிலைப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை 2026 மே 16ஆம் தேதி வரை அமெரிக்க திரைசேரி நீடித்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய உலக சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய், நிலக்கரி மற்றும் உரங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என வெளிநாட்டு அமைச்சின் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன்படி சலுகை காலம் முடிவதற்குள் கொள்வனவு கட்டளைகளை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய உலக சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய், நிலக்கரி மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன்படி சலுகை காலம் முடிவதற்குள் கொள்வனவு கட்டணங்களை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உயர்மட்ட விஜயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இலங்கை சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வு, கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்ததால் இலங்கை தற்போது அதிக விலை கொடுத்து எரிபொருள்களை கொள்வனவு செய்து வருகின்றது. ரஷ்யாவுடனான இந்த நேரடி ஒப்பந்தம் நாட்டின் அந்நிய செலவாணி சுமையை குறைக்கவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னர் பலமுறை இது குறித்து ஆலோசிக்கப்பட்ட போதிலும் நேர குறைபாடுகள் காரணமாக நிறைவேற்ற முடியாமல் போன இந்த திட்டத்தை தற்போதுள்ள அமெரிக்காவின் சலுகை காலத்திற்குள் முடிக்க அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. இதேவேளை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உயர்மட்ட சந்திப்புகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா டிரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வில் துப்பாக்கி சூடு நடாத்தியதாக கருதப்படும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி டிரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரிதமான மற்றும் துணிச்சலான நடவடிக்கையை வெகுவாக பாராட்டினார். பாதுகாப்பு படையினரின் காவல்துறையினரும் மிகச்சிறந்த பணியை செய்துள்ளனர். சந்தேக நபர் பிடிக்கப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி மெலனியா டிரம்ப், துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் பாதுகாப்பு சோதனை இடத்திற்கு அருகில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்த போதிலும் அவர் அணிந்திருந்த குண்டு துளைக்காத கவசத்தால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியிலேயே நிறுத்தப்பட்ட இந்த கௌரவ இரவு விருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு திகதியில் பிரம்மாண்டமாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் மேலதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரா அர்ச்சுனா ராமநாதன்? சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல்.
மின்னஞ்சலூடாக நடந்த ஆள்மாறாட்டமே காரணம், திரைசேரி மோசடி ஹேக்கிங் அல்ல என்று டிஜிட்டல் பிரதி அமைச்சர் இரங்க விளக்கம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை திசை திருப்ப நடந்த சதி அம்பலம், சாட்சிகளுக்கு கொலை மிரட்டல். திரைசேரி நிதி மோசடி தொடர்பில் சாணக்கியன் எம்பி அதிரடி கோரிக்கை. குறைந்த விலையில் எரிபொருள் மற்றும் உரம், இலங்கை அரசாங்கம் திட்டம். துப்பாக்கி சூடு நடத்தியவர் கைது, ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல். இத்துடன் ஈரத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.